ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கலர் ஃபோட்டோ வந்தாலும் சரி, நம்ம அதை எப்படி நம்ம சிங்கிள் கிளிக்லேயே வித்தின் 2 மினிட்ஸில் நம்ம எப்படி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு இமேஜை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். நான் ஒரு பேபி பாய் இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கலராக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சிங்கிள் கிளிக்கில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேயர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எஃப்எக்ஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஐக்கான் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கலர் ஃபோட்டோ வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி இந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இது இன்னும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெட், எல்லோ, க்ரீன், சியான், ப்ளூ, மெகன்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது எல்லா கலரையும் நீங்கள் எல்லா கலர் டோனையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இன்னும் உங்களுக்கு டார்க்கராக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டார்க்காகவோ இல்லை பிரைட்டாகவோ நீங்கள் இந்த ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இந்த எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இமேஜை நான் கண்ட்ரோல் Z கொடுத்து ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ கலருக்கு பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க. பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் இன்னும் உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த கலர் டோனை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை டார்க்கராக வேணும் இல்லை பிரைட்டராக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வேறு ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிப்போம். அதோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு W ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஃபோட்டோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு இமேஜ் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேயர் ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக அது லாக் ஆகிருந்துச்சி அப்படின்னா லேயரை அதை லாக் எடுத்து விட்டுருங்க. ஜூம் பண்ணிப்போம் லைட்டாக. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லேடியோட இமேஜ் வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேயர் ஆப்ஷனில் லேயரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக இதில் இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த கலர் ஓகே அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது முன்னாடி இருந்தது கலரு இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ண பிறகு உள்ள இமேஜ் இது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேயர் ஆப்ஷனில் 2 லேயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் லேயர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் டுட்டோரியலில் சொன்ன மாதிரி இது எக்ஸ்போர்ட் எடுக்கணும்னா ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறோம். போய்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஃபார்மேட் டைப் வந்துட்டு JPEG இமேஜுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆல் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கே சேவ் பண்ணணுமோ அங்கே நீங்கள் கொடுத்துட்டு நேம் வேணும்னா நீங்கள் ரீநேம் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இது தவிர நீங்கள் மொபைலில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபில்டர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். கேமரா நம்ம டிஃபால்ட்டாக கேமரா எடுக்கும் போதோ சரி, ஒன்ஸ் நம்ம எடுத்துகிட்ட பிறகு நம்ம அதை ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கூட நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஃபோட்டோ ஃபில்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே டிஃபால்ட்டாக வந்துட்டு இங்கே ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வார்மிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபில்டர் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் எந்த ஃபில்டர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெட் கலர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த ரெட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ரெட்டை கிளிக் பண்ணுறேன். சாரி, இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு ரெட்டாக இருக்கிறதுனால நம்ம ரெட்டு வேணாம், நம்ம வேறு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எல்லோ அப்படின்னு இருக்கு பாருங்கள், எல்லோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டென்சிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த டென்சிட்டி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு. ஸோ நம்ம வந்து கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டோட்டல் ஃபோட்டோவே வந்துட்டு நமக்கு லைட்டாக அந்த ப்ளூ எஃபெக்டில் நமக்கு இதாக இருக்குது. நீங்கள் பிங்க் வேணும்னா பிங்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை க்ரீன் வேணும்னா கூட நம்ம க்ரீன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை எல்லோ, ஆரஞ்சு, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த டோனில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், Ctrl+Alt+Z கீபோர்டில் Ctrl+Alt+Z ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போய்க்கிறேன். ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு நம்ம போன பிறகு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா லேயரில், அதை நான் டெலீட் பண்ணிடுறேன்.
இப்போ புதுசாக நம்ம மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போகிறோம். போயிட்டு ஃபோட்டோ ஃபில்டர்னு இருக்கு பாருங்கள், அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கூலிங் ஃபில்டர்னு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு கூலிங் ஃபில்டர்லேயே கிட்டத்தட்ட 3 இருக்குது நமக்கு. கூலிங் ஃபில்டர் 18 இருக்குது, அப்புறம் கூலிங் ஃபில்டர் எல்பிபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கூலிங் ஃபில்டர் 82ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து பார்ப்போம். கூலிங் ஃபில்டர் 80 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் அந்த கலர் வேணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க்கராக வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் கண்ட்ரோல் ஆல்ட் Z கொடுத்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போய்க்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எஃபெக்ட் லேயரை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது தவிர நம்ம ஃபில்டர் நம்ம வேறு எந்த வழியில் நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே அங்கே டூல்ஸ் ஆப்ஷன்லேயே ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நமக்கு டூல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஒன்று இருக்கும் நமக்கு மேலே. ஸோ அதை நம்ம லேயர் ஆப்ஷனில் முதல்ல நம்ம லேயரை செலக்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஃபில்டர் அப்படிங்கிறது போனீங்கன்னா இதில் நிறையா ஃபில்டர் இருக்கும். நமக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லான ஃபில்டர் இந்த ஸ்டைலிஷ் அப்படின்னு பாருங்கள். இதுதான் நமக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றதெல்லாம் அவ்வளோவா தேவைப்படாது நமக்கு. ஸோ இந்த ஸ்டைலிஷ் அப்படின்னு பாருங்கள், அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் எட்ஜஸ் அப்படின்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென்சில் ஸ்கெட்சு ஸ்டைலில் ஃபில்டர் ஆட் ஆகிடும். ஸோ அதுவே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு மறுபடியும் ஃபில்டரில் போவோம். போய்ட்டு ஸ்டைலிஷ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதுக்கு போங்க. போய்ட்டு டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்குது பாருங்கள், அதை அப்ளை பண்ணுவோம். நம்பர் ஆஃப் டைல்ஸ் நம்ம 10 கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டைல்ஸ் எஃபெக்ட் நமக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ அது தவிர ஃபில்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிஷில் ஆயில் பெயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்து பார்ப்போம். இந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும், ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு இந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஃபில்டர் நமக்கு விசிபிளாக தெரியும். இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோ மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயில் பெயிண்ட்டோட எஃபெக்ட் அவ்வளோவா உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது. இது தவிர்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ இது என்ன போஸ்டரைஸ் பார்த்தீங்கன்னா, லைட்டாக நமக்கு கார்ட்டூன் எஃபெக்ட் லைட்டாக நமக்கு தெரியும். கிளிக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள், கார்ட்டூன் ஸ்கெட்ச் எஃபெக்ட் நமக்கு தெரியும். இந்த இமேஜுக்கு கூட இந்த பர்டிகுலர் ஃபில்டர் அவ்வளோவா நமக்கு நல்லா இல்லை. ஸோ நான் வேறு ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுற பாருங்க. முதல்ல இந்த இமேஜை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேபி இமேஜ் நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். லைட்டாக நான் தேவையான அளவுக்கு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா திருப்பி டிஃபால்ட்டாக அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லேயர் ஆப்ஷனில் நான் லாக் ஆகிருக்கு இந்த லேயர், அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு போகிறேன். போயிட்டு போஸ்டரைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். போஸ்டரைஸ் அப்படிங்கிற அந்த ஃபில்டர் நான் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கார்ட்டூன் எஃபெக்ட்டில் இந்த ஃபில்டர் நமக்கு ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது கூட ஒரு நல்ல ஃபில்டர் தான். ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த போஸ்டரைஸ் ஃபில்டருக்கு கீழே த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் ஒன்று பாருங்கள், அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது ஒரு புதுவிதமான ஃபில்டர் நமக்கு அப்ளை ஆகிருக்கு. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வெக்டர் இமேஜ் மாதிரி நமக்கு ஆட் ஆகிருக்கு. லோகோ எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி வெக்டர் இமேஜ் யூஸ் பண்ணுவாங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில். ஸோ அது மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படின்னா, அந்த வெக்டர் ஸ்டைலில் நம்ம ஃபோட்டோ ஃபில்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிற அந்த ஃபில்டரை நம்ம கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஃபில்டர் ஆட் பண்ணுறது, எப்படி நம்ம சிங்கிள் கிளிக்கில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும்னா அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.